ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு நெய் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸி. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மைசூர் பாக்கு தான். இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டான இந்த மைசூர் பாக்கு. அது ஒன்று எடுத்து பிச்சுக்காமி. மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கடை சூடானதுக்கப்புறம் இதை நம்ம லேசாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டு இது சலிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இதை நம்ம ஆற வச்சு நம்ம சலிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நான் சலிச்சிட்டேன். இவ்வளோ கப்பி இருக்குது நமக்கு. இது நமக்கு தேவையில்லை. அதனால் மாவு வறுத்தோடனே சலிச்சுக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை, நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதுலேயே 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். நீங்கள் கப்பில் தான் அளக்கணும்னு இல்லை. நீங்கள் டம்ளரு வேறு ஏதாவது கப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கப்பு இருக்கனால நான் இதில் எடுத்துக்கிட்டேன். மாவு எதில் இடத்துல கொஞ்சம் அழுத்தி எடுங்க. 1.5 கப்பு ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. நான் அடுப்பில் இன்னும் எதுவும் பற்ற வைக்கல. ஒன்றரை கப்பு இதிலே நம்ம 1.5 கப்பு நெய்யும் ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 1.5 கப்பு எடுக்கணும். இப்போ நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1.5 கப்பு நெய்யும் ஆயிலும் கலந்து எடுக்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு 1/2 கப்பு நெய் ஊற்றிக்கிறேன். இதிலே நான் ஆயிலும் ஒரு டம்ளர் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். மொத்தம் 1.5 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு ஆயிலும் நெய்யும் கலந்து 1.5 கப்பு. இதிலே நான் கொஞ்சம் ஊற்றிட்டு, இப்போ மாவு நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள், இதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கப்பு ஊற்றிக்கோங்க. இப்போ இது நம்ம சூடு பண்ணணும். இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி ஊற்றும் போது நமக்கு மைசூர் பாக் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம அப்படியே மாவு போட்டோம்னாக்கா கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு நம்ம சர்க்கரை பாகு வைக்க வேண்டியதான். ஒரு கம்பி பதம் எடுக்கணும். இதை கரைச்சிட்டு நான் சர்க்கரையை வைக்கிறேன். இப்போ மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இங்கே வருங்க, நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம சர்க்கரை 1.5 கப்பு எடுத்துருக்குறோம். நீங்கள் டம்ளர் எடுத்தாலும் அதுலேயே 1.5 எடுத்துக்கோங்க. இதில் இதே கப்போ டம்ளரோ நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதிலே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு நல்லா கரைச்சி விட்டு ஒரு கம்பி பதம் எடுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கரையிறதுக்குள்ளார நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெடி ஆனோடனே டக்குன்னு கொட்டுற மாதிரி. இது கரையிட்டோம். அதுக்குள்ளே நான் ஒரு பிளேட்டோ ஒரு ட்ரேவோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு பிளேட்டு தான் எடுத்துக்கிறேன். இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கிறோம்ல, அதுலேயே எடுத்து நம்ம கொஞ்சமாக தடவி விட்டுக்கலாம். சுற்றியும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க. நல்லா நுரைச்சி வரும்போது பதம் வரும். இதை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, பக்கத்துலேயே இருங்க. அப்போ தான் நமக்கு பதம் பார்க்க முடியும். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பி பதம் வரும். இன்னும் வரல, இன்னும் நுரைச்சி வரல. அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இதை இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துருச்சு. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி இருக்கிறனால சீக்கிரமாக பதம் வந்துடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, கம்பி பதம் வருது. அப்படியே வந்துச்சு. இப்படி தெரியுதுங்களா? இப்படி இழுத்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வரணும். இதுதான் பதம்.
இப்படி 2 கையிலையும் நடுவில் வச்சு இப்படி இழுத்தோம்னா கம்பியாட்டம் வரணும். இதுதான் பதம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வரும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற மாவு ஊற்ற வேண்டியதான். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. இது கிளறும்போது இன்னொரு வடை சட்டியில் நம்ம நெய்யும் ஆயிலும் ஊற்றி வச்சுக்கிறோமோ அதை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறணும். இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே வாங்க. இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் அந்த நெய்யும் எண்ணெயும் நம்ம சூடு பண்ணி வைக்கணும். அது சூடாக இருக்கும்போது நம்ம எடுத்து ஊற்றணும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக வரும்போது கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் இருக்கிறத ஊற்றணும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம காய வச்சுக்க அந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றணும். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்படி கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு கரண்டி ஒன்று ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா பொங்கி இதாக வரணும், இப்படி பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நெய்யிலே செஞ்சாலும் ரொம்ப சாப்பிட முடியாது, திகட்டிடும். அதனால் வாசனை இல்லாத ஒரு ரீஃபுண்டையில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே சூடாகவே இருக்கணும். இன்னொரு கரண்டி ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான வடை சட்டி, அப்படி இல்லைன்னு நம்ம குக்கர் வச்சுருப்போம்ல, ப்ரெஷர் பேன் மாதிரி, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துட்டு இதாக வரும். நல்லா சுருண்டு வரும்போது நம்ம அதில் ஊற்றணும். தட்டில் ஊற்றிக்கலாம். இதில் தட்டெல்லாம் ஃபஸ்ட்டே நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் எண்ணெய் கலந்தது இன்னும் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷத்தில் நம்ம தட்டில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. நல்லா சுருண்டு வருது. இந்த மாதிரி ஊற்றும்போது மடிப்பாக வரணும். இப்போ தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து தட்டில் ஊற்றிடணும். இப்போ நெய் தடவை தட்டு வச்சுட்டு அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்படியே ஊற்றிக்கோங்க. சாந்தி, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்குங்க. பின்னாடி பக்கம் தடவிட்டு நல்லா இப்படி லெவல் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா சேவ் பண்ணி விட்ருங்க. இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சிங்கனாக்கா நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா சேவ் பண்ணி விட்டுட்டு ஆற வைங்க. இந்த மாதிரி சைட்லலாம் அது மேலேயே போடு. இப்படி சைட்லலாம் அப்படியே அந்த ஷேப் வரதுக்காக ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துருங்க. இப்படி எல்லா பக்கமும் போட்டோம். அது வெளியே இப்படி தள்ளிடு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கீத்து போட்டுக்கலாம். நமக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கீத்து போட்டுக்கலாம். அப்படியே இழுத்துட்டு போட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது.
இப்போ பாருங்கள் நாங்கள் கீத்து போட்டிருக்கோம். ஒரு பீஸ் மட்டும் இப்படி நகர்த்தனால நல்லா வருது. அங்கே பாருங்க, கையில் எடுத்து சந்தி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, அருமையாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து உடச்சிக்காமி, அதை அப்படியே தட்டில் வச்சிரு. இதுலேருந்து ஒன்று எடுத்துட்டு உடச்சிக்காமி, பெரிய பீஸாகவே எடு. இங்கே இருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இன்னொரு சூப்பராக இருக்கு பாருங்கள். வாயில் வச்சோடையுமே கரையிறமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நாங்கள் மீதியும் கீத்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு செஞ்சிட்டோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் நெய் மைசூர் பாக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிக்சர் காட்ட